ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் இனோவா கிறிஸ்டா. கிறிஸ்டாவில் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் தான் சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆயில் சர்வீஸும் பண்ணியிருந்தோம். சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணும்போது பட்ஜெட் கம்மியாக இருந்ததுனால ஃப்ரண்ட்டில் மட்டும் 2 டயர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் பண்ணிட்டு இருந்தோம். சரி, இப்போ ரியர்லையும் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நேராக அலைன்மெண்ட் ஷாப் தான் கொண்டு போயிருக்கோம். வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது தான் அங்கே இன்னொரு ஃபால்ட்டையும் கண்டுபிடிச்சோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் பிக்கப் ஆகலை. ஏன் பிக்கப் ஆகலைன்றத டயர் 2த்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ண போகிறோம். வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ரியரில் இருக்க 2 டயரையும் ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு டயர் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க, ஃபிட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அப்போது தெரிஞ்சவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் பிக்கப் ஆகலன்னு சொல்லியிருந்தால அது ஏன்றது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக தான் பார்த்தாகணும். வெஹிக்கிளில் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிளை நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது லேட் ஸ்டார்ட் ஆகும். அது கூடவே ஆவரேஜாக ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பிக்கப் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சடனாக ஒரு ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்போது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகாமல் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆஃப் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கான சொல்யூஷன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இந்த டீசல் ஃபில்டரை தான் ரிமூவ் பண்ணி செக் பண்ணணும். டீசல் ஃபில்டரை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் அது கம்ப்ளீட்டாக பிளாக். எந்த அளவுக்கு அப்படின்னா, அடியில் பார்க்கும்போது உங்களுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு கிளியராகவே தெரியும். டீசல் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஓஇ ப்ரிஃபர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த வண்டிக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஓஇ தான் ப்ரிஃபர் பண்ணி ஃபிட் பண்ண போகிறோம். டீசல் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா எவ்ரி 40,000 நம்ம கரெக்டாக சேஞ்ச் பண்ணிட்டாலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராது. ஃபில்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஃபில்டரில் ஏறி சோக் ஆகிடுச்சு அப்படின்னா டீசல் சப்ளை இல்லாமல் பிக்கப்பில் லேக் இருக்கும். அதனால தான் அந்த ஃபால்ட் வந்திருக்கு. ஃபில்டரை மாட்டினதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஏர் எடுத்துகிட்டு டீசல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இன்ஜெக்டர் லாக் ஆகிற அளவுக்கு கூட போகும். ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. அப்புறம் என்ன, இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை கொடுத்துட்டு கிறிஸ்டா வச்சுருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.